தெலுங்கானாவில் தாய்மாமனின் திருமணத்திற்கு வந்த 2 சிறுமிகள் காருக்குள் சிக்கி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சிறுமிகளின் மரணத்தில் உள்ள மர்மம் விலகுமா? தெலங்கானா மாநிலம் ரங்கரெட்டி மாவட்டத்தில் உள்ள தாமரகடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராம்பாபு. இவரது திருமணம் உற்றார் உறவினர் புடைசூழ திங்கட்கிழமை நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக ராம்பாபுவின் சகோதரிகள் தங்களது குழந்தைகள் உட்பட குடும்பத்தினரோடு வந்திருந்தனர். தாய்மாமன் திருமணத்திற்கு வந்த 4 வயதான அபிநயஸ்ரீ மற்றும் 5 வயதான தன்மைஸ்ரீ திடீரென மாலை நேரத்தில் காணாமல் போயுள்ளனர். பெற்றோர் உறவினர்கள் அனைவரும் திருமண வேளையில் ஈடுபட்டிருந்ததால் குழந்தைகளை அவர்கள் கவனிக்காமல் இருந்துவிட்டனர். நீண்ட நேரமாகியும் குழந்தைகளை காணாததால் உறவினர்கள் அனைவரும் கிராமம் முழுவதும் சல்லடை போட்டு தேடியிருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளில் தேடியும் குழந்தைகள் கிடைக்காத நிலையில் வீட்டின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மணமகனின் காரில் எதேச்சையாக உறவினர்கள் எட்டி பார்த்திருக்கிறார்கள். அப்போது குழந்தைகள் இருவரும் மயங்கிய நிலையில் காருக்குள் கிடப்பதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர். உடனே காரின் கண்ணாடியை உடைத்து குழந்தைகளை மீட்ட உறவினர்கள் அருகே உள்ள மருத்துவமனைக்கும் அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். அங்கு குழந்தைகளை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தைகள் இருவரும் ஏற்கனவே இறந்துவிட்டார்கள் என கூறியதை கேட்டு ஒட்டுமொத்த கல்யாண வீடுமே சோகத்தில் ஆழ்ந்தது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குழந்தைகளின் மரணம் குறித்து விசாரணை நடத்தினர். முதல் கட்ட விசாரணையில் சிறுமிகள் இருவரும் தங்களது மாமனது காரில் ஏறி பின் இருக்கையில் ஆசையாக விளையாடிக் கொண்டிருந்தது தெரிய வந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக சைல்ட் லாக் விழுந்ததால் கார் கதவு தானாகவே உள்பக்கமாக பூட்டிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் நீண்ட நேரமாக உள்ளே மாட்டிக்கொண்ட சிறுமிகள் மூச்சு திணறி உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இருந்தபோதும் உடற்குறாய்வு முடிவுக்கு பின்னர் தான் உண்மையான காரணம் தெரிய வரும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதே வேளையில் குழந்தைகளின் மரணத்தில் வேறு ஏதும் காரணம் உள்ளதா என்கிற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.